பொதுவாக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது துன்பம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை. நாம் ஆலயத்துக்கு வருகிற போது கூட நாம் ஜெபிப்பதும் அதுதான். ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது சாமி, ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நோய் நோக்காடு வரக்கூடாது, என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பேர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் செய்யக்கூடிய தொழில் நல்லா இருக்கணும், வருமானம் நல்லா வரணும், எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும். எல்லாமே நாம் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான காரியங்களைத்தான் வேண்டுகிறோம். என் வாழ்க்கையில் கஷ்டம் வர வேண்டும், என் வாழ்க்கையில் துன்பம் வர வேண்டும் என்று யாருமே ஜெபிப்பதில்லை. ஆக கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் நினைப்பது கடமை துன்பம் இல்லாத ஒரு வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும். நாம் ஆண்டவரை தொழுவது, கும்பிடுவது அல்லது வழிபடுவது நாம் சந்தோஷமாக துன்பம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதனால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்றால் இன்றைய வாசகம் சொல்வது அது அப்படி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்பம் இல்லாமல் வாழ்வது அல்ல, அல்லது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மக்களைப் போலவே நானும் வாழ்வது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். எனக்கு எதிராக யாராவது குற்றம் செய்கிறான்னா நானும் குற்றம் செய்வேன், என்னை யாராவது தண்டிக்கிறார்கள் என்றால் நானும் தண்டிப்பேன், என்னை யாராவது துன்பப்படுத்தினால் நானும் துன்பப்படுத்த. வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறார் அது அல்ல. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. மீண்டும் சொல்கிறார், உன்னை நேசிப்பவனையே நீ நேசித்தால், உன்னை அன்பு செய்வனையே நீ அன்பு செய்தால் அதனால் வரக்கூடிய லாபம் என்ன? இது பிற இனத்தாரும் செய்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களும் தன்னை அன்பு செய்தவனையே செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள். இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்படி என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மற்ற மக்களை போல் வாழ்வது அல்ல. அவர்களை போல நானும் இருப்பது, அவளை போல நான் சம்பாதிக்கிறேன், அவளை போல நான் குடும்பம் நடத்துகிறேன், அவளை போல நான் சேமித்து வைக்கிறேன், அவளை போல நான் வாழ்கிறேன் என்றால் அந்த வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படி என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன? இன்றைய வாசகங்கள் சொல்கிறது, அது ஒரு அழைப்பு, அது ஒரு ஆபத்து, அது ஒரு துன்பமான வாழ்க்கை, அது ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை என்பதுதான் இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகம், ஏன் இரண்டாம் வாசகம் கூட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு துன்பமான வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். 5ஆம் தேதி ஒருவருடைய நினைவு தினம் கொண்டாடினோம். எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கும் தெரியல. ஒருத்தருடைய 3ஆம் ஆண்டு நினைவு தினம். ஏதாவது பிடிபடுதா? யார் இறந்து 3ஆவது ஆண்டு நினைவு தினம்? பரவாயில்ல. ஃபாதர் ஸ்டெயின்ஸ் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சிறைக்கப்பட்டு, சிறையிலே வதைக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு அவர் இறந்து போனார். நம்முடைய நாட்டில் தான், நம்முடைய வடநாட்டில் நம்முடைய அரசாங்கம் செய்த வேலைதான். ஏன் இவரை சிறையில் அடைத்தார்கள்? ஏன் இந்த குருவானவரை சிறையில் அடைத்தார்கள்? பழங்குடி மக்களுக்கு வாழ்வு கொடுத்த அந்த அருத்தந்தையை அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், கலவரம் செய்கிறார்கள், தீவிரவாதத்தை உண்டாக்குகிறார், பிரிவினையை உண்டாக்குகிறார் என சொல்லி அநியாயமாக அவரை சிறையில் அடைத்து வதைத்து, எவ்விதமான அவருடைய உடல் வயதான முதியவர், ஜெசுவிட் பிரீஸ்ட், சேசு சபையை சார்ந்தவர், வயதான காலத்தில் அவர் புகந்த சிகிச்சை கொடுக்காமல், அவருடைய உடல் பாதைகளை கருத்தில் கொள்ளாமல் வேண்டுமென்றே பழி வாங்கி அளித்தார்கள். அது போன வெள்ளிக்கிழமை அவர் இறந்து 3ஆவது ஆண்டு. இதுதான் அவர் நினைத்திருந்தால், நான் இனிமேல் பழங்குடி மக்களுக்கு வேலை செய்ய மாட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயோ போயிடுறேன் என்று சொல்லி தான் ஒரு வேலை விட்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய சர்வீஸில், அவருடைய சேவையிலே அவர் உறுதியாக இருந்ததனால் ஒரு இறப்பை அவர் சந்திக்க வேண்டியது. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப், இதுதான் கேத்தலிக் லைஃப். எல்லாரையும் போல நான் வாழ்வதல்ல. இன்றைய முதல் வாசகத்துக்கு நாம் செல்வோம். முதல் வாசகத்தில்
ஆமோஸ் இறைவாக்கினர், எசேக்கியேல் இறைவாக்கினர் தன்னுடைய அழைப்பை பற்றி பேசுகிறார். இன்றைய வாசகத்தில் இப்படியாக நாம் இறைவார்த்தையில் வருவதை பார்க்கிறோம். மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தார ஆகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். கடவுள் எசேக்கியேலை அழைத்து யார்கிட்ட அனுப்புகிறாரு? அமைதியாய், பணிவாய், தாழ்ச்சியாய், எதுவுமே ஆபத்து விளைவிக்காது அந்த மக்களிடம் சென்று நீ நற்செய்தி போதிக்க செல் என்று அனுப்பல. இறைவார்த்தை சொல்லுது, மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தராகிய இஸ்ராயேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் எசேக்கியேலுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் மக்கள் கூட கிடையாது. இறைவாக்கினர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் மக்கள் கூட கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். அப்போ எவ்வளவு மோசமான மக்களாக இருந்திருப்பாங்க. கடவுளுக்கு எதிராகவே, கடவுளுடைய பயம் இல்லாமல், கடவுளுக்கு அஞ்சாமல், கடவுள் நம்மை தண்டிப்பார் என்கின்ற கொஞ்சம் கூட பயம் இல்லாத அந்த மக்கள்கிட்ட போயிட்டு நீ நற்செய்தி அறிவிக்கணும். போவாங்களே யாராவது? கடவுள் நம்பிக்கை இல்லாமல், கடவுளையே எதிர்க்கக்கூடிய, கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க சொன்னால் யாராவது போவாங்களா? நான் உன்னை அனுப்புகிறேன். 2வது வாக்கியம் பாருங்கள். இன்று வரை அவர்களும் அவருடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர். இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, 2 வாரமாக இல்லை, 2 மாதமாக இல்லை, அவனுடைய முன்னோர் தொடங்கி இன்று வரை அவர்கள் எனக்கு எதிராகத்தான் கிளர்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய பழக்க வழக்கமே அதுதான். அவங்களுடைய குடும்ப பாரம்பரியமே, மக்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியமே இதுதான். அவர்கள் கடவுளுக்கு எதிராக வேலை செய்பவர்கள், கடவுளுக்கு எதிராக கிளர்ந்து எழும்பவர்கள். அவர்களிடையே நான் உன்னை அனுப்புவேன். 3வது அவங்கள பற்றி ஆண்டவர் சொல்கிறார், வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட நான் உன்னை அனுப்புகிறேன். அவனுடைய கண் எப்படி இருக்கான்? விஜயகாந்த் போல செவப்பா. அது ஃபைட் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவருடைய கண்? அவருடைய கண் எப்படி இருக்கான்? வன் கண், வன் கண்ணும் கடின இதயமும். அப்படி என்றால் அவருடைய கண்களில் வன்மம் இருக்கிறது. வன்கண் என்பது வன்மம் நிறைந்த, பழி வாங்க வேண்டும் நிறைந்த, பகைமை நிறைந்த, அவனுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவனுடைய கண்ணிலேயே பார்க்க முடிகிறது. நமக்கு கூட சில பேருக்கு கோபம் வந்தால் கண்கள் காட்டி கொடுத்து விடும். அவர்கள் சோகமாக இருந்தால் கண்கள் காட்டி கொடுத்து விடும். அவர்கள் கவலையாக இருந்தால் கண்கள் காட்டி கொடுத்து விடும். கண்கள் ஒரு கண்ணாடி போல நம்முடைய உள்ளத்தில் இருப்பதை கண்கள் மிக எளிதாக காட்டிவிடும். அழுகை எப்படி வருது? மனசில் இருக்கக்கூடிய வருத்தம், சோகம், கவலை, கண்ணீர் வருகிறது. கண்கள் காட்டிவிடும், இவன் கவலையோடு இருக்கிறான். ஆக அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வன்மம், கோபம், கடவுள் மீது கொண்டு இருக்கிற வெறுப்பு, கடவுள் மக்கள் மீது கொண்டு இருக்கக்கூடிய, கடவுளை நம்பக்கூடிய மக்கள் மீது கூடிய கோபம், பகைமை எண்ணம், இதெல்லாம் நிறைந்தவர்கள்தான் அந்த வன் கண் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவனுடைய இதயம் எப்படி இருக்கும்? கடின இதயத்தோடு, கல் போன்ற இதயத்தோடு இருக்கக்கூடிய மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். எசேக்கியேலுக்கு கை கால் நடுங்கி போயிருக்கும். என்ன, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வந்தால் கடவுளுக்கு எதிராக மோசமான ஒரு மக்களிடம் சென்று என்னை அனுப்புகிறாரே என்று சொல்லி ஒரு எசேக்கியேல் நடுங்கி போயிருப்பார், பயந்து போயிருப்பார். அடுத்து நாம் மீண்டும் பார்க்கிறோம், கழக வீட்டாரிடம் சொல், அவர்களிடம் அவர்கள் செவிசாய்த்தாலும் செவிசாய்க்காவிட்டாலும் நீ அவர்கிட்ட போய் நற்செய்தி அறிவி. இப்போ நீங்களாம் நான் பேசுறதை கேட்குறீங்க, அதனால் நம்ம பேசுவதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் பேசினா நீங்களாம் அந்த பக்கம் திரும்பி வச்சுருந்தா முகத்தை, அல்லது நீங்கள் மொபைல் ஃபோன் நோண்டிட்டு இருந்தால் சில பேர் அது செய்கிறீங்க. ஆலயத்தில் அது நடக்குது, மொபைல் ஃபோன் எடுது. பிரசங்கம் தொடங்கின உடனே மொபைல் ஃபோன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு யூ. நீ சொல்வதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்பது தான். விருப்பம் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியும்? நீ பாட்டு ஃபோன் நோண்டி தான் விட முடியும்.
பல பேர் இது நடக்கிறது. ஆலயத்தில் மறையுரைகள், ஏன் ஜபங்கள், ஏன் நடுத்திருப்பலியிலும் கூட இந்த மொபைல் ஃபோன் நோண்டக்கூடிய பழக்கம் இருக்குது. அது எந்த அளவுக்கு நாம் திருப்பலி அவமதிக்கிறோம், கடவுளை அவமதிக்கிறோம், கடவுள் மீது பயம் இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய இல்லத்திலே திருப்பலி நடக்கிற போது நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம் என்றால் எந்த அளவுக்கு தெய்வ பயம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதற்கு உண்டான ஒரு அடையாளங்கள் தான் அவை. அவர்களிடம் சொல்லுகிறார் எசேக்கியேலிடம், அவங்க கேட்க மாட்டாங்க, நீ பேசுறதை செவி சாய்க்க மாட்டாங்க, ஆனாலும் நீ என்ன பண்ணணும்? பேசணும், கடவுளுடைய வார்த்தையை பேசணும். பெரிய மாணவர்களே, எசேக்கியேல் எப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு, எப்படிப்பட்ட கடினமான ஒரு பணி ஆண்டு. இதுதான் இறைவாக்கினுடைய பணி, இதுதான் இறைவாக்கினுடைய வாழ்க்கை. அதே தான் ஒரு துன்பத்திலே ஆண்டவர் பணியை செய்ய அழைப்பு விடுக்கிறார். எசேக்கியேலும் போகிறார். என்ன நற்செய்தி வாசகத்துக்கு வருவோம். ஆண்டவர் இயேசுவே தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊரிலே அவருடைய மக்கள் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா? ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஊருக்கு நாசரேத்துக்கு வருகிறார். அந்த ஊரில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னன்னு சொல்கிறாங்க? இவன் தச்சனுடைய மகன் அல்லவா? இவன் நம்ம ஊரில் ஒரு சாதாரண கார்பெண்டர், ஒரு தச்ச வேலை செய்யக்கூடிய அவன் நம்மளுக்கு போதிக்கலாமா? அவன் நமக்கு அறிவுரை சொல்லலாமா? இவன் தச்சனுடைய மகன். ரெண்டாவது, இவன் மரியாவின் மகன். அதாவது சாதாரண ஒரு மரியா, அவள் பெரிதாக யூத சமூகத்தில் பெண்களுக்கு மதிப்பு கிடையாது. இவன் மரியாவினுடைய மகன் தானே. மூன்றாவது, அவனுடைய சகோதரர்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க? இவன் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பாவை தெரியும், அவங்க அம்மாவை தெரியும், அவங்க கூட உற்றார் உறவினர் நமக்கு தெரியும். இவர் பெரிய இறைவாக்கினாலும் கிடையாது. கடவுள் ஏதோ பெரிதாக இவரை அனுப்பினார் அப்படிலாம் கிடையாது என்று அவர் ஏற்றுக்கொள்ள அஞ்சினார்கள். ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை விட இன்னொன்று கீழே வருது. அவர்கள் நம்பிக்கையற்ற தன்மையை கண்டு ஆண்டவர் அங்கே எவ்விதமான அருள் அடையாளத்தை, நீங்களே இங்கே தான் இருக்கீங்களா, வேற எங்கேயா இருக்கீங்களா? இல்லை, நற்செய்தி பழக்கமான நற்செய்தானே. ஆக இயேசுவை நம்பலை, இயேசுவை கடவுளுடைய மகன் என்று அவர்கள் நம்பவில்லை. அதனால் புதுமைகளை அவர் செய்யவில்லை. பெரிய மாணவர்களே, சொந்த ஊரில் இயேசுவை அவமானப்படுத்தினார்கள். சொந்த ஊரில் இயேசுவை அசிங்கப்படுத்தினாங்க. உன் அப்பனை பற்றி எனக்கு தெரியும், உன் ஆத்தாளை பற்றி எனக்கு தெரியும், நீ எந்த குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும், நீ எங்கேருந்து வந்தவன் எனக்கு தெரியும், ஒன்றும் பெருசாக நினச்சிக்காத, நீ பெரிய ஆள் நினச்சிக்காத. அதுதான் நடந்தது. இயேசுவை அவமானப்படுத்தினார்கள். எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்கள் என்றால், இயேசுவே சொல்கிறார், சொந்த ஊரில் இறைவாக்கினர்களுக்கு மதிப்பு இல்லை. அவரே சொல்கிறார், சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பில்லை. பிரியமானவர்களே, இந்த ரெண்டு வாசகம், ஈவன் பவுலடியார் கூட என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவருடைய அருளை வெளிப்படுத்தி அதில் பெருமை கொள்ள, இறைவார்த்தையினுடைய வார்த்தையின்படி சொல்ல, நான் கடவுளுடைய பணியை செய்கிறேன், கடவுளுடைய நற்செய்தியை போதிக்கிறேன், நிறைய பேர் மனமாற்றேன் என்று நான் பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கு என்னால் முடியல. ஏனென்றால் என்னுடைய உடலில் ஏதோ ஒரு முள் தைத்து கொண்டிருக்கிறது. அப்போ பவுலடியார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் நல்லா வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை சாகடிப்பதற்காக ஏதோ யாரோ பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உயிர் அல்லது என்னுடைய உடலில் ஆபத்து இருக்கிறது. ஏதோ ஒரு முள் பவுலடியாரையும் கூட துன்புறுத்தி கொண்டே இருந்தது. அது என்ன முள்ளுன்னு சொல்லலை, ஏதோ ஒரு முள் என்னை தைத்து கொண்டிருக்கிறது. விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், நிறைய காரியங்களை சொல்கிறார்கள். நம்ம அந்த விலாவரியாக பார்க்க முடியாது, நேரம் கருதி. ஆக அவருக்கு நற்செய்தியை போதிக்க சமயத்தில் அவருடைய உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அவர் சந்தித்து கொண்டிருந்தார். அப்போ 3 வாசகங்களுமே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவருக்காக வாழ்கிற போது அது துன்பமான வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எனக்கு எந்த விதமான துன்பமும் இதுவரையிலும் வரலை. நான் ஞானஸ்தானம் வாங்கியது முதல் இன்று வரையிலும் என்னுடைய கத்தோலிக்க வாழ்க்கையில் இயேசுவை கடைபிடிப்பதனால், இயேசுவை கிறிஸ்துவனாக இருப்பதனால் எனக்கு எந்த விதமான துன்பமும் வரலை அப்படின்னா நான் இன்னும் இல்லை என்றுதான் அர்த்தம்.
இயேசுவுக்காக, நற்செய்திக்காக, கடவுளுக்காக அல்லது கடவுளுடைய மதிப்பீடுகளை கடைபிடிப்பதனால், இயேசுவுக்கு உண்மையுள்ள ஒரு சீடனாக சீடத்தியாக இருப்பதனால், நான் கிறிஸ்துவனாக இருப்பதனால் நான் இதுவரையிலும் எந்த துன்பமும் அனுபவிக்கவில்லை என்றால் நாம் இன்னும் கிறிஸ்துவனாக வாழவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீரியமான ஒரு கிறிஸ்துவனான இல்லை. அப்படி இருந்தால் அந்த ஸ்டெயின்ஸ் போல என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பங்களை சந்தித்திருக்க வேண்டியிருக்கும். அல்லது இந்த திருச்சபை வளர்க்கிற போது மறைசாட்சிகளாக செத்து போனார்களே, மறைசாட்சியாய் மடிந்து போனார்களே, அந்த மறைசாட்சிகளுடைய அந்த நிலை நமக்கு கிடைத்திருக்கும். ஐ எம் லிவிங் வெரி கம்ஃபர்டபுள் லைஃப். எனக்கு கிறிஸ்துவனாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நாம் இன்னும் முழுமையான ஒரு கிறிஸ்தவனாக இல்லை. பிரியமான ஒரு சில சமயத்தில் நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்கிற போது இழப்பு அல்லது நம்முடைய உயிருக்கு ஆபத்து அப்படி வராமல் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம். ஒரு சில பிரச்சனைகள் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களை வெறுப்பார்கள். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்களோடு சேர மாட்டார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் அது உங்களை வெறுப்பார்கள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லது செய்கிற போது, நல்லவர்களாக இருக்கிற போது, நல்லது சொல்கிற போது, இன்று நமக்கும் கூட உன்னை பற்றி தெரியாதா, நீ யார் வீட்டு பையன் எனக்கு தெரியாதா, யார் வீட்டு பொண்ணுன்னு எனக்கு தெரியாதா, உங்கள் அப்பனை பற்றி தெரியாதா, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாதா என்று இன்றைக்கும் கூட நம்முடைய குடும்பத்தை வைத்து நாம் நல்லவர்களாக இருப்பதனாலேயே நம்மை அவமானப்படுத்தக்கூடிய காரியங்கள் தெரியும். உன் ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு தெரியாதா, உன் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியாதா. நாம் நல்லவர்களாக இருப்பதனால் இன்றைக்கு நம்மை காயப்படுத்துகிற, கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கலாம். அந்த சமயத்தில் நம்முடைய மனநிலை என்ன? ஒதுங்கிக் கொள்கிறோமா அல்லது நிலைத்து நிற்கிறோமா? நான் நல்லவனாக இருப்பனால் எனக்கு விமர்சனம் வருகிறது, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், ஒதுக்குகிறார்கள், ஓரங்கட்டுகிறார்கள், நிராகரிக்கிறார்கள். அந்த நிலையில் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்? பல சமயத்தில் நமக்கே இந்த பிரச்சனை, நமக்கே இந்த வம்பு, நமக்கே இந்த பொழப்பு, நாம் குடும்பம் சந்தோஷமாக இருந்துட்டு போவோம். பிரியமானவர்களே, இது இறை மக்களுடைய சார்பாக நாம் யோசிக்கக்கூடிய கருத்து. இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்தால் உங்களுக்கும் பிரச்சனை. இன்றைக்கு இன்னொரு பக்கமாக குருக்கள், துறவியர்கள், இவர்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆண்டோடைய வார்த்தை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஆண்டோடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், எங்கேயோ யாருக்கோ பிறந்து, எங்கேயோ படித்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ தங்களுடைய கல்வியை கற்று வந்து இன்றைக்கு ஒரு பங்கிலே வந்து பணி செய்கிற குருவை நாம் எப்படியாக நடத்துகிறோம்? துறவியர்களை எப்படியாக நடத்துகிறோம்? இன்றைக்கு நாம் நமக்காக பணி செய்யக்கூடிய, நான் என்ன வச்சு சொல்லலை, பொதுவாக இன்றைய திருச்சபையில் பணி செய்ய வரக்கூடிய துறவிகள், குருக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? இவரை பற்றி தெரியாதா? இவர் யாருன்னு தெரியாதா? சில பங்குகளில் பங்கு தந்தை போவதற்கு முன்பாகவே அவருடைய ஹிஸ்டரியை கண்டுபிடித்து விடுகிறார்கள். அவன் யார், எப்படிப்பட்டவர், என்ன மொழி, என்ன ஜாதி என்று. அதை 5 ஆண்டுகளோ அல்லது 3 ஆண்டுகளோ அதை வைத்து தான் கணக்கு போடு, இவர் இன்னாரை சார்ந்தவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு தங்களுக்கு பணி செய்ய வரக்கூடிய குருக்கள், துறவிகளுடைய துன்பங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? அவருடைய கஷ்டங்களை பற்றி நமக்கு ஏதாவது கொஞ்சம் கவலை இருக்கிறதா? அவருடைய உடல் வேதனைகளை பற்றி நமக்கு ஏதாவது அக்கறை இருக்கிறதா? அவருடைய தேவைகளை பற்றி நமக்கு ஏதாவது, அவர்கள் நம்முடைய பிள்ளைகளாக, நம்முடைய அண்ணனாக, தம்பியாக, தங்கையாக, மகனாக, மகளாக நேசிக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறதா? இன்றைக்கு குருக்கள் மீது நமக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்கிறது, துறவிகள் மீது நமக்கு அன்பு இருக்கிறது? அவர்கள் யாரோ ஒருவர் தானே, யாரோ ஒருவர் என்று தானே நாம் இருக்கிறோம். நாம் உண்டு, நமக்குண்டு, நமக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன பிரச்சனை? பிரியமான, இன்றைக்கு அவர்களுடைய உடல் வேதனை பற்றி நமக்கு கவலை இல்லை, அவருடைய தேவைகளை பற்றி நமக்கு கவலை. தேவை என்றால் பணம் அல்ல, மற்ற தேவைகள் மீது அன்பு தேவைப்படுகிறது,
ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது, உடனிருப்பு தேவைப்படுகிறது, ஜெபம் தேவைப்படுகிறது. எடுக்கிற வேலைகளை உடனிருந்து தேவைகளை பற்றி நமக்கு கவலை உண்டா? அவருடைய தனிமையை பற்றி நாம் என்றைக்காவது நினைத்திருக்கிறோமா? நாம் திருவிழா நாட்களில் நாம் எல்லாரும் ஒன்றாக வந்து கிறிஸ்மஸ், ஈஸ்டர், புத்தாண்டு, ஆலய பெருவிழா, திருவிழா எல்லாரும் ஒன்றாக வந்து கொண்டாடி போய்விடுகிறோம். ஆனால் ஒரு துறவியும் ஒரு குருவானும் தன்னுடைய தனி அறையிலே தனியாகத்தான் படுத்து கிடப்பார். எல்லா வேலையும் முடித்து ஒரு அனாதையாகத்தான் அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய தனிமை பற்றி என்றைக்காவது நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? அவருடைய மன கவலைகள், மன அழுத்தங்கள், வருகிறவெல்லாம் திட்டிட்டு போவான், பிரச்சனை கிடையாது. வருகிறெல்லாம் சத்தம் போட்டு போவான். அவர் வருகிற நேரத்துக்கு நாம் அலுவலகத்தில் இருக்க வேண்டும். அவர் கூப்பிடுகிற நேரத்துக்கு நாம் பிளஸ்ஸிங் போய் ஆக வேண்டும். அவர் அடைக்கிற நேரத்துக்கு நாம் பணிவிடை செய்தாக வேண்டும். அவருடைய நோயை பற்றி, அவருடைய உடல் வேதனையை பற்றி, அவருடைய கவலையை பற்றி, மனவேதனையை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அவன் வேலைக்காரன், அவ்வளவுதான். எனக்கு அவர் சேவை செய்ய வேண்டும். நான் அடைக்கிற போது நீ வர வேண்டும். ஆக அவர்களுடைய மன அழுத்தங்களை பற்றி நமக்கு ஏதாவது கவலை உண்டா? பிரியமானவர்களே, எத்தனை விமர்சனங்கள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை எதிர்ப்புகள், எல்லாவற்றையும் விட இன்டிஃபரன்ஸ். உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நீ ஏதாவது பண்ணிட்டு போ, 5 வருஷம் இங்கே இருப்ப. இன்டிஃபரன்ஸ், உன்னை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, உன்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எத்தனை பேர் இதுவரையில் நான் 1 ஆண்டு வந்திருக்கிறேன், என்னுடைய அலுவலகத்துக்குள் வந்திருக்கிறீர்கள், என்னுடைய அலுவலகத்துக்குள் வந்திருக்கிறீர்கள் தேவைக்காக இல்லை, கையெல்லாம் தூக்க சொல்ல. பல சமயத்தில் பங்கு தந்தையினுடைய அலுவலகத்துக்குள் 5 ஆண்டுகளாக இருந்தும் கூட வராமல் இருக்கக்கூடிய பங்கு மக்களை நான் பார்த்துருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க, ஏது இருக்கிறீங்க? இது வேலை பங்கு அலுவலகத்துக்கு நாம் வந்தோம் என்றால் நம்முடைய தேவைக்காக மட்டும்தான் வருகிறோம். என் தேவைக்காக மட்டும்தான் பங்கு அலுவலகத்துக்குள் வருகிறேன், மற்றபடி அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக இன்டிஃபரன்ஸ், கண்டுகொள்ளாமை, மட்டம் தட்டி பேசுவது, முட்டுக்கட்டையாக இருப்பது, பார்ஷியாலிட்டி. அந்த குருவுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பேன், இந்த குருவுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். அந்த குருவை எனக்கு பிடிக்கும், இந்த குருவை எனக்கு பிடிக்காது. இப்படி எத்தனை பிரச்சனைகளில் இன்றைக்கு துறவிகளும் குருக்களும் இன்றைக்கும் அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறை வாக்கினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனால் எந்த குருவும் பங்கை விட்டு ஓடுவதில்லை, எந்த குருவும் தன்னுடைய பணியை செய்யாமல் இருப்பதில்லை, எந்த குருவும் தன்னுடைய பணியில் பின்வாங்குவதில்லை. அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகிய செய்தி என்ன? எசேக்கியேலுக்கு நடக்கக்கூடிய அதே துன்பம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இறை மக்களுக்கும் நடக்கிறது, குருக்களுக்கும் இருக்கின்றன. ஆக இன்று நமக்கு தேவை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வேண்டும், புரிந்து கொள்ளக்கூடிய மனம் வேண்டும். குருக்கள் இறை மக்களை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகளை, இறை மக்களை, குருக்களை, துறவிகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இன்றைக்கு வேண்டும். இதுதான் முதல் செய்தியாகும். ஆக துன்பத்தில் நாம் உடன் இருக்க வேண்டும், துன்பத்தில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் செய்தி. பிரியமானவர்களே, 2வது செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு பொது நிலையினராக இருக்கக்கூடிய நமக்கும் சரி, அல்லது குருக்களாக துறவிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை நமக்கு கண்டுகொள்ளாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை இருக்கும், விளங்கும். பவுலடிய சொல்கிறார், என் உடலில் ஒரு முள் தைத்து கொண்டே இருக்கிறது. நான் எத்தனை தடவை ஜெபித்தேன்? 3 தடவை ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த வலி, இந்த வேதனை, இந்த கவலை, இந்த கண்ணீர், இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று 3 தடவை ஜெபித்தேன். ஆனால் அந்த பிரச்சனை போயிடுச்சா? பவுலடிய சொல்ல, அந்த பிரச்சனை போயிடுச்சுன்னு சொன்னாரா? 3 தடவை ஜெபித்தேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனையெல்லாம் போயிடுன்னு சொல்லலை, உன்னுடைய வலுவின்மையில் என்னுடைய வல்லமை இருக்கும், என்னுடைய துன்பத்தில் துயரத்தில் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ துன்பம் இருக்கும், ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் ஒன்று வழி நடத்தும். பிரியமானவர்களே, ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய துன்பத்திலே, கஷ்டத்திலே, கவலையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். யார் நம்மை விட்டு விலகி போனாலும், யார் நம்மை கண்டுகொள்ளாமல் இருந்தாலும், யார் நம்மை காயப்படுத்தினாலும், யார் நம்மை கஷ்டப்படுத்தினாலும், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும், துன்பம் கொடுத்தாலும், துயரம்
இறைவனுடைய கிருபை, இறைவனுடைய ஆற்றல் நம்மோடு இருக்கும். இந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து வாழ்வோம்.